ஆமாம். கோதண்டம் கோதண்டாலே கோதண்டம் முல்லை தான் வந்துரும் ஃபர்ஸ்ட்டு. அதுமாரி கோதண்ட அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, நானும் அவரும் கலக்க போவது யாரில் வந்து சீசன் 2ல வந்து பண்ணோம். 2 பேரும் சேர்ந்து பண்ணீங்களா? ஆடிஷன். ஆடிஷன். ஓகே. ஆடிஷன்ல பண்ணும்போது அதுக்கு முன்னாடி நாங்க வந்து சன் டிவில ஒரு ஷோ ஒண்ணு பண்ணோம். ஓகே. 1 நிமிஷத்துல 1 நிமிஷம் தான் அது. அந்த 1 நிமிஷத்துல வந்து யார் யாரு டேலண்ட் காமிக்கணும். ஒரு நிமிஷத்துல டேலண்ட் ஆமா. காட்டணும். பெரிய ஷோ அது. அப்ப ஆதவனு, அசாரு, ஆ. நானு, கோதண்டம் அங்க தான் மீட் பண்ணிக்கிறோம். அதுல வந்து நான் வின்னரு, கோதண்டம் ரன்னர். ஓ! 1 நிமிஷத்துல நீங்க என்னடா பண்ணீங்க அப்போ? அப்போ ஒரு கான்செப்ட் ஒண்ணு பண்ணேன். ஓகே. எனக்கு தெரியல. பண்ணேன். அது பழக்கம். அதுக்கப்புறமா கலக்கப்போது சீசன் 2க்கு போகும்போது, அப்போ என்ன பார்த்தாரு. நான் பார்க்கும்போது, "அமுதா வாப்பா, நீ ஏம்மா வான்னு." அப்புறம் நிறைய விஷயம் பண்ணேன். என்னப்பா நிறைய கான்செப்ட் வச்சுட்டு பார்ப்பேன். நிறைய பண்ணிட்டு சூப்பர்னுவாரு. ஆனா நான் செலக்ட் ஆகல. எனக்கு யோசனை, என்ன செலக்ட் ஆகலையே அப்படின்னு விட்டேன். அப்புறம் விட்டேன். இந்த லைனே விட்டேன். எனக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டு இந்த லைனே விட்டு நான் பாட்டுன்னு ஜாலியாக கபடி ஆடிட்டு, ஸ்போர்ட்ஸ் ரன்னிங் அப்படி போயிட்டேன். சீசன் 3 வரும்போது ஆடிஷன் முன்னாடி சொல்றாரு, கோதண்டம் தான் அடிச்சார். அமுதா என்னப்பா நீ எவ்வளோ விஷயம் பண்ணு, ஏன் இந்த சீசன் 2க்கு வரல நீ? இல்லை தல, கூப்பிடல நீ ஃபோன் எடுக்கலையா? அது தெரில, நான் அதான் பார்க்கல அப்படின்னு விட்டேன். அவன் இல்லை நீ சீசன் 3க்கு ட்ரை பண்ணு, நீ ட்ரை பண்ணால் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும்பா, என்னப்பா நீ எவ்வளோ டேலண்ட்டுப்பான்னு அவர் தான் என்னை மோட்டிவேட் பண்ணார். அப்படியா, சரி ஓகே பார்க்கலாமா தான். அப்போ தான் நான் அவர் சொல்லி தான் நான் போகிறேனே.